Hey friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாம்ஸ் ஸ்பெஷல் குடல் குழம்பு. அதுக்கு 1/2 kg குடல் எடுத்துக்கங்க, நல்லா கழுவிக்கங்க. ஆனியன் 200 கிராம், ஆனியன், கருவேப்பில், சோம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, நல்லா வதக்கிக்கணும். இந்த குடல் குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் 15 minutesல இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதை யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். அது வாய்ஸ் தனியாக கட்டிக்கலாம். மஞ்சள் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாப்பொடி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. நார்மல் இது வந்து வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி. வணக்கிக்கங்க, நல்லா வணக்கிக்கங்க. தேங்காய் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வணக்கிடுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த வணக்கி வச்ச மசாலாவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். நல்லா அரைச்ச மசாலா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றினா போதும். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஆனியன் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ginger garlic paste, பட்டை கிராம்பு பொடி, குடல் வந்து நல்லா தண்ணி நல்லா வடித்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் வடிகட்டி வச்சுருங்க. ஏன்னா குடல் சூடானது ரொம்ப தண்ணி வரும். ஸோ தண்ணி எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா ரொம்ப சல்லுனாயிடும். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். சால்ட் தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினா போதும். ஸோ அதுவே நல்ல கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ குடல் வேகிறதுக்கு சிம்மில் வச்சு ஒரு 6 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். குழம்பு கன்சிஸ்டன்சி நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இதுக்கு நீங்கள் இட்லிக்கு ரைஸுக்கெலாம் ஊற்றி சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஃபைனலாக சாப் பண்ண கொத்தமல்லி போட்டிங்கன்னா குழம்பு ரெடி. ஸோ சூடான சுவையான குடல் குழம்பு ரெடி. இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.